பொதுமக்களின் பார்வைக்காக இப்பதிவு வழங்கப்படுகிறது. கடந்த 25/5/2019 தினமலர் செய்தியில் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலந்து உள்ளது குறித்தும், தாமிரபரணி ஆற்றில் ஆக்கிரமிப்பு உள்ளதை அகற்ற வேண்டும் என செய்தி வெளியானது. செய்தியுடன் தள ஆய்வு செய்து 16/10/2019 உரிய அதிகாரிகளுக்கு மனு அளிக்கப்பட்டது. மனு மீது எந்த நடவடிக்கையும் இல்லாததால் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு எண் WP நம்பர் 191/2020 ஆகும். மாண்புமிகு நீதிபதிகள் எதிர்மனுதாரர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப ஆணையிட்டனர். நெல்லை மாநகராட்சியையும் இம்பீடாக சேர்த்தனர். தாமிரபரணியில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. சுமார் 10 இடங்களில் கழிவுநீர் கலப்பதை தடுக்கும் பொருட்டு தூய்மைப்படுத்தும் கட்டமைப்புகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என மாநகராட்சி ஆணையர் தகவல் வழங்கியுள்ளார். இதன் நகல் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர் எனது மனுவினை மதுரை மண்டல தலைமை பொறியாளர்களுக்கு உரிய நடவடிக்கை அனுப்பப்பட்டுள்ளது என தகவல் தெரிவித்து உள்ளனர். கடித நகல் இத்துடன் தகவலாக இணைக்கப்பட்டுள்ளது. எனது மனுவினை நெல்லை மாவட்ட ஆட்சியர் தாமிரபரணி வடிநிலை கோட்டம் திருநெல்வேலிக்கு ஆக்கிரமிப்புகளை ஆற்றிவிட்டு அறிக்கை தாக்கல் செய்ய ஆணையிட்டு உள்ளனர். ஆணைய நகல் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் வழக்கு தாக்கல் செய்த அபிடவிட் ஆவணங்கள் மக்களின் பார்வையாக இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. 11/3/2020 தாக்கல் செய்த கூடுதல் ஆவணங்கள் அபிடவிட் மக்களின் பார்வைக்காக இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. 24/2/2020 அதிகாரிகள் தாக்கல் செய்த கவுண்டர் அபிடவிட்டின் நகலும் பொதுமக்களின் பார்வைக்கு இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. 2/3/2020 நீதிமன்ற ஆணையின் நகல் 30/7/2021 நீதிமன்ற ஆணையின் நகல் தகவலுக்காக இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. 2/11/24 கூடுதல் ஆவணங்கள் கூடுதல் அபிடவிட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதில் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்கவும், படித்துறைகளை சரி செய்யவும் தனி கோட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் கூடுதல் ஆவணங்கள் மக்களின் பார்வையாக இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. அனைத்து ஆவணங்களையும் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம். என்றும் மக்கள் நலனில்.